கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 வாரங்களுக்கு முன்பதாக உங்களோடு நான் பேசின அந்த பகுதியை நான் திரும்ப தொடர நான் விரும்புகிறேன். முடிவடையாத கட்டுமானம், முழுமை அடையாத கட்டுமானம், இன்கம்ப்ளீட் பில்டிங். இதனுடைய செய்தியை நேற்றைய தினம் நான் திரும்ப ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இதை தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பார்க்காதவர்களை கர்த்தர் கணக்கு கேட்பாராக. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அந்த சிமிர்னா குடும்பத்தில் தேவையில்லாத எந்த செய்தியும் வராது. வந்துச்சுன்னா கண்டிப்பாக முக்கியமான செய்திகள் தான் வரும். சரிங்களா? அதனால் அந்த சிமிர்னா குடும்பத்தில் வர்றதை ஏனோ தானோன்னு சொல்லி நீங்கள் தட்டி விட்டுறாதீங்க. அதில் ஏதாவது ஆடியோ மெசேஜோ இல்லை யூடியூப் மெசேஜோ வந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? நேரம் எடுத்து கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். சரி, இப்போ அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஸ்லைடுக்கு போங்கப்பா. அந்த முழுமையடையாத கட்டுமானம் என்பது நம்முடைய ரட்சிப்பை குறிக்கிறது என்றும், நம்முடைய ரட்சிப்பு பெற்ற நாளிலிருந்து அதற்கப்புறம் நம்ம பரலோகத்திற்கு போகிற நாளோ இல்லை மரித்து போகிற நாளோ அது வரைக்கும் அந்த கட்டுமானம் என்பது கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இட் ஷுட் பி அ ஒர்க் இன் ப்ராக்ரெஸ். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்பதை 2 வாரத்துக்கு முன்பதாக நாம் பார்த்தோம். அடுத்தடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ அதில் நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதில் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைட் பாருங்க. நம்ம வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஓகே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் இதை பற்றி யோசனையே இல்லாமல் ரட்சிப்பை காத்து கொள்வது எப்படி அப்படின்றத பற்றி ஒரு யோசனையே இல்லாமல் இருந்தோம்னா, அது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம் தண்டனைக்கு தப்ப முடியாது. தண்டனை உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தோம்னா ரட்சிப்பு என்றால் என்ன, சோசோ என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டதையும், அதுக்கப்புறமா அதனுடைய அனுபவங்கள் என்னவென்பதையும் நாம் பார்த்தோம். வாங்கப்பா, மேலே வாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு சம்பவமாக நாம் பார்த்தோம். கர்த்தர் எப்படி ரட்சித்தார், போதும், எப்படி ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அனுபவம் என்ன, ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றதான பல பகுதிகளை நாம் பார்த்தோம். இப்போ இது ரட்சிப்பினுடைய வெறுமனே ஒரு துவக்கம் மாத்திரமே. ஆனால் இந்த நாளிலே இந்த ரட்சிப்பிலே நடக்கிறதான ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதற்கு என்ன வார்த்தை அப்படின்னு போட்டிருக்குன்னா பரிமாற்றம். என்ன வார்த்தை சொல்லுங்க, என்ன போட்டிருக்குதுங்க? பரிமாற்றம். பரிமாற்றம் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்றை வாங்குவது, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ நாங்கள் எங்களுடைய வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாகனத்தை கொடுத்து விட்டு, பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வாங்குறோம். பல இடங்களிலே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பழையதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை ரீஃபர்பிஷ் பண்ணி அதை புதிதாக்கி அவங்க விற்றுக்குவாங்க. ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ புதிதாக கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இடங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது உண்டு. இப்போ ரட்சிப்பின் தொடக்கத்திலும் ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த சிலுவையிலுமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று நடந்ததுங்க. சரிங்களா? ஒரு பரிமாற்றம் ஒன்று நடந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார் இல்லையா? ரட்சிப்பு எங்கிருந்து நமக்கு ஆரம்பிச்சது சொல்லுங்களேன்? சிலுவையிலிருந்து தான் ஆரம்பம். ஆமா தானே? உலக படைப்புலாம் கிடையாது. ஆதாம் ஏவாளோ தாவீதோ ஆபிரகாமோ இவங்கெல்லாம் ரட்சிப்புக்கு காரணம் கிடையாது. நமக்கு ரட்சிப்புக்கு அடிப்படை என்னதுங்க? சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமும் பலியும் தான் ரட்சிப்பினுடைய துவக்கமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த சிலுவையிலிருந்து ஆரம்பித்ததான இந்த ரட்சிப்பு இது சாதாரணமா ஏதோ ஒரு மனுஷன் வந்தாருங்க, ஏதோ நல்ல புண்ணியவான் நல்லபடியா வாழ்ந்து என்ன பண்ணிட்டாங்க, படுபாவிகள் கொலை செஞ்சிட்டாங்க, அதனால செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சாதாரண மனிதனுடைய மரணத்தை போல இயேசுவினுடைய மரணத்தை நாம் எண்ணிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய மரணம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிப்பதும், ரொம்ப முக்கியமா அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது நிமித்தம்,
அவருடைய சரீரமும் இரத்தமும் பிளக்கப்பட்டது நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்திற்குள் நுழைகிற தைரியத்தையும் நம்ம என்ன பண்றோங்க, பெற்றுக்கொள்கிறோம். தேவ பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஒரு அதிகாரம் கிடைக்குது. தேவனுடைய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரு பயத்தின் ஆவியை பெறாம என்ன பெற்றுக்கிறோமா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். அடுத்ததா எப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அடிமைத்தன ஆவி நமக்கு இல்லையா, எப்படிப்பட்ட ஆவிங்களா, புத்திர சுவிகாரம்னா என்னதுங்க, சன்ஷிப்னா மகன் என்கிற ஸ்தானம். இப்போ இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னதுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணம். சிலுவையிலிருந்து ஆரம்பித்த அந்த துவக்கம். சிலுவை ஏசப்பாவுக்கு ஒரு முடிவு. எல்லாரும் யூதர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, ஏசப்பாவுக்கு ஒட்டு மொத்தமா வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுருவோம், சிலுவையில அவரை சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்ன தெரியுங்களா, அங்கதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறும் புதிதாக என்ன பண்ணப்படுதுங்க, ஆரம்பிக்கப்படுகிறது. யூதர்கள் என்ன நினைச்சாங்க, இயேசுவை என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், அவனை கொன்னாச்சு, இருக்கிறதுலே கொடுமையான தண்டனையாகிய சிலுவை தண்டனையை கொடுத்து அவருடைய கதையை முடிச்சாச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம், இப்போதான் உலகமே புதிதாக எவ்ரிதிங் கிரியேஷன், அதாவது அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே சகலமும் புதிதாக்கப்படுகிற ஒரு தருணம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு தருணம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மரணமும் உயிர்த்தெழுதல் தான் நம்மளுடைய நம்பிக்கை, ஆமா தானே? ஹல்லேலூயா. ஆமா, சரி. இப்போ இதனுடைய அடிப்படையில் இந்த பரிமாற்றமாக சிலுவையில நடந்ததான பரிமாற்றங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பரிமாற்றம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் தண்டிக்கப்பட்டார், அதனால் நாம் மன்னிக்கப்பட்டோம். திரும்ப சொல்லுங்க, என்ன போட்டிருக்குதுங்க, அவர் தண்டிக்கப்பட்டார், நாம், சத்தமா சொல்லுங்களேன், அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். வசனத்தை வாசிப்போமா, ஏசாயா 53:4 சேர்ந்து வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், அடுத்த ஸ்லைடு பா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம் தான். ஆனால் அந்த 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நான் உங்களுக்கு அடிக்கடி நான் ஆராதனையில் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உலகத்தில் எல்லாரும் பரிசுத்தவான்களா இருந்து பில்லி ஆகிய நான் ஒருவன் பாவியாக இருந்திருந்தாலும் என் ஒருவனுக்காக அவர் அத்தனை காயங்களையும் என்ன பண்ணிருப்பாரு, ஏற்றுக்கொண்டிருப்பார். ஏனென்றால் பர்சனலைஸ், அதாவது சால்வேஷன்றது பொதுவா மொத்தமா உலகத்துக்கு நான் சாவறேன் அப்படின்லாம் ஒரு சாவல. அவர் மரிக்கும் பொழுது அவர் சிந்தையில் இருந்தது நம்ம ஒவ்வொருத்தரும், நீங்க இருக்கீங்களா இங்க ஒவ்வொருத்தரும், உங்க ஒவ்வொருத்தருடைய பேரும் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவருடைய சிந்தையில இருந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சிந்தையில் இருந்தாங்க. அப்போ அந்த அடி வேதனை, இந்த பக்கம் சாட்டையில் அடிச்சாங்க, இந்த பக்கம் முள்முடி சூட்டுனாங்க, ஆணி வச்சு அடிக்கும் போது அவர் பில்லியை தான் நினைச்சிருப்பாரு. உங்க ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி பாருங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் நினைச்சிருப்பாரு அவரு. அப்போ இவ்விதமா அவர் தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன, நான் ரட்சிப்பின் அனுபவம், எனக்கு ஒரு நாள் அந்த ரட்சிப்பின் அனுபவம்னு ஒரு நாள் வருது இல்லையா, ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிற நாள். அந்த நாளிலே என்ன நடக்குது தெரியுங்களா, என்னுடைய வாழ்க்கையில அவர் ஏற்றுக்கொண்ட காயத்தின் நிமித்தமாய் நான் என்ன ஆகிறேங்க, புதிதாக நான் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன். அதனாலதான் ஏசப்பா அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. பரலோகத்துல இருக்கிறதுலே பயங்கரமா சந்தோஷமான நாள் எதுன்னு சொல்றாரு தெரியுமா, சொல்லுங்களேன், என்ன வசனம், ஒரு மனுஷன், பாவியாகிய ஒரு மனுஷன் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுகிற நாள் தான் இருக்கிறதுலே சந்தோஷமான நாளாம். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வேணா அது ரட்சிப்பு, எனக்கு அந்த வருஷம் வேணா ஞாபகம் இருக்குது, பட் எனக்கு அந்த நாள்லாம் மறந்து போச்சு. ஆனா கர்த்தர் அதை நினைவு வைத்திருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு பில்லி ஆகிய நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த நாளில் பரலோகத்தில் ஒரே பார்ட்டி நடந்திருக்கும்.
பரலோகத்தில் உண்மையாலுமே என்னோட இமேஜினேஷன் அதுதான். ஏஞ்சல்ஸ்லாம் டோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு நாள் அறிவு கெட்டத்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான் பில்லி, இப்போ என்ன ஆயிட்டான்? ரட்சிக்கப்பட்டுட்டான், உணர்ந்து கொண்டான். அவனுக்காக தான் இவர் மொத்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க அப்படின்னு பரலோகம் ஃபுல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருந்திருக்கும் தூதர்களோட சேர்ந்து. இப்ப கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்படுத்தி கொடுத்ததான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு நேரம், ஒரு தருணம். So it does not stop there. அது அங்க நிற்கல, அங்கிருந்து அது தொடருகிறது. ஒவ்வொரு முறையும் நான் தவறும் பொழுது என்னை மன்னிக்கிறதற்கு அவர் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம குற்ற உணர்ச்சியோடு போய் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும்னா, பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும், மனம் கசந்து அறிக்கை செய்யணும், மனம் ஒப்புரவாகி அறிக்கை செய்யணும். இப்போ இந்த அறிக்கை செய்தல் இல்லாம நமக்கு தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பு நமக்கு கிடைக்க போவது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில சொல்ல போனா, நான் ரட்சிப்பின் நாளன்னைக்கு நான் அழுது ஒப்பு கொடுத்ததை விட நான் ஊழியத்துக்குன்னு ஒரு நாள் ஒப்பு கொடுத்தேன். அந்த நாள் தான் என் வாழ்க்கையில உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதலின் நாளாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் கூட நிறைய நேரம் நான் நிறைய விஷயத்துல தவறினேன். ஆனால் ஊழியத்துக்கு வர்ற அந்த நாளிலே, அந்த ஒப்பு கொடுத்த அந்த நாள் எனக்குன்னு பர்சனலாக நான் கன்விக்ஷன், நான் சாட்சி சொன்ன நாள் இல்லை, கர்த்தர் என்னோடு பேசி ஒப்புரவாக வைத்த நாள். அந்த நாள் தான் எனக்கு இன்னுமே மறக்க முடியாத நாள். அது என்னுடைய பெரியம்மா வீட்டில், செல்வின் அண்ணா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய அம்மா வீட்டில் நான் தங்கி அப்போ தான் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். அன்றைக்கி தான் அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். என்னோடு கூட பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அன்றைக்கு நான் அன்றைக்கு வேலையில் ரிசைன் பண்ணிட்டேன். வேலையில் மெயில் அனுப்பி எங்கள் மேனேஜருக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மெயில் அனுப்பி நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் செய்த எல்லா காரியங்களும் என் கண்ணு முன்னாடி வருது. காலையில் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 2:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். எங்கள் பெரியப்பா தூங்கிட்டு இருந்தார். அவர் பக்கத்து ரூமில் இருப்பார், நான் இந்த ரூமில் இருப்பேன். வந்த உடனே நான் படுத்தேன். எனக்கு செம தூக்கம், ஆனால் டயர்டாக இருக்குது, ஆனால் தூக்கம் வரமாட்டேனுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கும். எல்லா காரியங்களையும் நான் அறிக்கை செய்தேன். எனக்கு இன்னும் அந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னும் அந்த வீடெல்லாம் கூட போய் இடிச்சு எங்கள் அக்கா அவங்க சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடம், அந்த எல்லாமே, அந்த மெமரிஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாளில் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம் இருக்குது இல்லைங்களா, அது என்னால் விவரிக்க முடியாது. இப்போ எனக்கே அப்படின்னா, எனக்காக ரத்தம் சிந்தின ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அன்னைக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல முதல்ல நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், காரணம் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவதா நாம் பார்க்கிறது, இரண்டாவது ஸ்லைட் பா, அதுக்கு அடுத்த ஸ்லைட் காமிங்க. காயப்பட்டார் நாம் குணமானோம். சத்தமா வாசிங்க, என்ன போட்டிருக்கு? காயப்பட்டார் நாம் குணமானோம். முதல்ல என்ன இருந்துச்சு? தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிக்கப்பட்டோம். இப்ப ரெண்டாவது காயப்பட்டார் நாம் குணமானோம். இப்ப ரட்சிப்புல நடக்கிற ரெண்டாவது காரியம் குணமாகுதல், ஹீலிங். இப்ப இந்த ஹீலிங் வெறுமனே பாடியில நடக்கிற ஹீலிங் பத்தி இல்ல, நம்மளுடைய ஸ்பிரிட்ல, ஆவியில ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு ஆரம்பிச்சு முடியறது இல்ல, ஆவி ஆத்துமாவிலே ஒரு ஹீலிங், ஒரு சுகமாகுகிற ஒரு அனுபவம் ஒன்று ஆவி ஆத்துமாவிலே உண்டாக ஆரம்பிக்கிறது. போன வருடத்தினுடைய கடைசியில நம்ம ஆத்தும காயங்களை பற்றி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப ஆத்தும காயங்கள் நமக்கே தெரியல, இவ்வளவு காயங்கள் நமக்குள்ள இருந்துச்சான்னு சொல்லி பேச பேச கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஒப்புரவாகி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ப்ராசஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்க? ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை நம்ம அதை பத்தி அறியாம இருக்கலாம், இன்னைக்கு தான் நீங்க ஒருவேளை அதை பத்தி கேள்விப்படலாம். ஆனா அந்த ஹீலிங் ப்ராசஸ், அந்த சுகமாக்குகிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதமான செய்திங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஒரு ஹல்லேலூயா வரணுமே. ஹல்லேலூயா.
பாருங்க, காயப்பட்டார் நம் குணமானோம். வசனம் வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள் திரும்ப வாசிப்போம். அதே வசனம் தான். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். இப்ப பாருங்க, இந்த 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் காயப்பட்டார். அடுத்ததா அவர் நொறுக்கப்பட்டார். அதனுடைய கடைசி வார்த்தை பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆவியிலும் ஆத்துமாவிலும் குணம் உண்டாகணும். ரட்சிப்புனா அதுதான். ரட்சிப்புனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள்ல அப்படியே ஜாலியா ஊர் உலகம் போய் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், இயேசுவுக்காக வாழ்வேன் அப்படின்றது மாத்திரம் இல்லை. ஹீலிங் உள்ள நடக்கணும். ஹீலிங் நடக்காம வெளியில இயேசுவை பத்தி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ எந்த காயத்தை குணமாக்குறாரு? எனக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, எனக்கு கை காலில் ஒரு அடியும் இல்லையே. அவர் சொல்றது அங்க ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற ஒரு குணமாகுகிற அனுபவம். A healing experience that a man is supposed to experience in his spirit and his soul. அவனுடைய ஆவிலும் ஆத்துமாவிலும் தேவைப்படுகிற ஒரு குணமாகுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை ரட்சிப்பின் நாளன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அது என்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குதுங்களா? சொல்லுங்க, என்னைக்கு வரைக்கும் நடக்கும்? அது நம்ம பரலோகத்துக்கு போறோமோ இல்ல மரணம் சம்பவிக்க போதோ அது வரைக்கும் இந்த ஹீலிங் ப்ராசஸ் நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்கணும். இதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அப்ப ரட்சிப்புன்றது ஒரு நாள் நடக்கிற விஷயமா இல்ல தினந்தோறும் நடக்கிற விஷயமா? சொல்லுங்க, தினந்தோறும் நடக்கிற விஷயம். ஏன்னா தினந்தோறும் நம்மளை காயப்படுத்துறவன் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். தினந்தோறும் சூழ்நிலைகள் நம்மளை காயப்படுத்துது, மனிதர்கள் நம்மளை காயப்படுத்துறாங்க. அப்ப தினந்தோறும் சுகமடைதலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ அவர் காயப்பட்டார், அதனால் நான் என்ன பண்ணப்பட்டேன்? குணமாக்கப்பட்டேன். அடுத்து மூன்றாவதாக நாம் பார்ப்போம். மூன்றாவதாக நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பாவமானார், நாம் நீதியாக்கப்பட்டோம். சத்தமா வாசிங்க. அவர் பாவமானார், நாம் நீதியாக்கப்பட்டோம். திரும்ப சொல்லுங்க, அவர் பாவமானார், நாம் நீதியாக்கப்பட்டோம். வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்க, என்ன பண்றாருங்களா? கர்த்தர் அவரை நொறுக்க சித்தம் உள்ளவராய் மாறினார். பிதாவானவருடைய சித்தம் என்னன்னா, என்னுடைய மொத்த பாவத்தையும் யார் மேல வச்சிடணும்? சொல்லுங்க, யார் மேலங்க? இயேசுவின் மேல வைத்து அவர் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அடுத்த வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 நம்ம வாசிக்கிறோம். அடுத்த ஸ்லைட் பா, வாசிப்போமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். திரும்ப வாசிக்கலாமா? சத்தமா வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ எதற்காக அவர் நம்மள பாவமாக்கினார்? நம்ம நீதியாக்கப்படும்படிக்கு. ரைச்சஸ்னஸ், நீதி அப்படின்றது எதனாலங்க வருது? சொல்லுங்களேன். எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும்? இப்போ நார்மலா ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனை விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்டவன ஓரம் கட்டி வச்சிருங்க. ரட்சிக்கப்படாதவன், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு அவிசுவாசி நீதினா என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். நேர்மையா இருக்கிறது. அதுக்கப்புறம் சட்டத்திட்டங்கள் இல்லைங்களா? சட்டத்திட்டங்கள். இப்போ உதாரணத்திற்கு நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு ஜட்ஜு கரெக்டான தீர்ப்பு சொன்னார்னா என்ன சொல்லுவோம்? நீதியா என்ன பண்ணியிருக்காரு ஒரு நியாயம். அப்போ நீதினா என்ன அர்த்தம்னா, அங்க அநீதியான ஏதோ ஒன்றுக்கு எதிரான ஒரு யுத்தம் நடந்து அதுல நீதி என்ன ஆயிருக்குது? ஜெயிச்சிருச்சு. அதனாலதான் அந்த தீர்ப்பை என்னன்னு சொல்றோம்? நீதியான தீர்ப்புங்க அப்படின்றோம். அவர் பேரு என்னது? நீதிபதி. அந்த மன்றம் பேரு நீதிமன்றம் பேருங்க. எல்லாத்துலயுமே நீதின்ற வார்த்தை இருக்கு. ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்தையும் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, நீதிபதியும் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. நீதிபதி காசு கொடுத்தா எதுலனாலும் கையெழுத்து போட்டுறாரு இப்போ. சரிங்களா? நான் நினைக்கிறேன் குஜராத்லயே என்னமோ ஒரு டைம்ல அப்துல் கலாமுக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு. அவரை தெரியுமா உங்களுக்கு அந்த சம்பவம்?
ஒரு ஒரு நீதிபதி கையெழுத்து காசு வாங்கிட்டு கையெழுத்து போடுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏதாவது அவர் சிக்க வைக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அப்துல் கலாம் மறைந்த பிரதமர் இருக்கா இல்லைங்களா, அவருக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுத்து அதையும் அந்த ஃபைலாக வச்சுட்டாங்க. நம்ம ஆள் தான் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறவராச்சு. அவர் அப்துல் கலாமுக்கு என்ன பண்ணிட்டார், அரெஸ்ட் வாரண்ட் கையெழுத்து போட்டார். அப்புறம் அரசாங்கத்திலிருந்து வந்து, வாயா அப்துல் கலாம் மேலேயே நீ என்ன பண்ணுறியா, நீ கைது வாரண்ட்டு கையெழுத்து போடுறியான்னு சொல்லி நீதிபதியவே கடைசியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீதி என்பது இன்றைக்கு உலகத்தில் அநீதியாக போயிடுச்சு. நீதியும் அநீதியும் கிட்டத்தட்ட சரிசமமாயிடுச்சு இன்னைக்கு உலகத்தில். ஆமாம் தானே? நீங்கள் எல்லா நீதிமன்றத்திலையும் பார்க்கக்கூடியதான ஒரு காட்சி என்ன தெரியுமா? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். பொய் சாட்சி, சரி அது ஓகே. இல்லை, ஒரு அத்தாட்சியா, அதாவது ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் இருக்கும் எல்லா நீதிமன்றத்திலையும். சொல்லுங்களேன், என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்வதெல்லாம் இல்லை, அது இல்லை. சொல்லுங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. ஒரு பெண் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை கட்டி கையில் ஒரு தராசு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நீதி தேவதை பாருங்க. அது ஒரு தேவதை, அது பேரே நீதி தேவதை. ஏங்க நீங்களாம் சினிமாலாம் அந்த மாதிரி சீன்லாம் பார்த்ததே இல்லையா? ஏங்க சினிமாவெல்லாம் பார்க்காத அவ்வளோ பரிசுத்தவான் மாதிரி நீங்கள்லாம் என்னைய பார்க்குறீங்க. இன்னும் நான் குற்றவாளியாட்டம் நான் உங்களுக்கு அதை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீதி தேவதை கோர்ட்டு காட்சின்ன உடனே முதல்ல நீதி தேவதை. ஆமாம், நல்ல வெள்ளை சிலையாக இருக்கும். அந்த சிலைக்கு கருப்பு ரிப்பன் கண்ணில் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த நீதி தேவதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு தராசு வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியாக தான் இருக்கும், இங்கே தீர்ப்பு சரியாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். இப்போ நீதியும் அநீதியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய தேசத்துல ரெண்டுமே சமமா தான் இருக்குது. ஆனா ஏசப்பா, இது வந்து உலகத்தின் நீதியை பத்தி நான் சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா தேவனுடைய நீதி என்பது என்ன? வாட் இஸ் காட்ஸ் ரைச்சஸ்னஸ்? இந்த தேவனுடைய நீதி என்பது மனுஷன் போய் காணிக்க கொடுக்கறனால பெற்றுக்கொள்வது அல்ல. நீங்க இங்க சர்ச்சுக்கு டைமுக்கு வர்றனால உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட் கிடையாது. இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு நிறைய காணிக்க கொடுக்குறீங்கன்றனால ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு நீதி கொடுக்க போகிறது கிடையாது. இந்த நீதி என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு உண்டானதான ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதம்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்போ நீதி, இப்போ உங்களுக்கும் எனக்கும் நீதி என்ன தெரியுமா? இதுதான் நீதி தெரியுமா? ஏசப்பா அவனுடைய மரணம் தான் நமக்கு என்னதுங்க, நீதி. ஏன்னா நம்ம முறைப்படி நம்ம அநீதியானவங்க, அநீதியில தான் நம்ம இருந்திருக்கணும், அநீதியில தான் செத்தும் போகணும். ஆனா அநீதியில இருந்ததான என்ன நீதிக்கு உட்படுத்தினவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க அதை செய்யறாருங்க? சிலுவையிலே அவர் இதை செய்கிறார். அங்கதான் அந்த ரட்சிப்பின் அனுபவமும் ஆரம்பிக்குது. என்னுடைய வாழ்க்கையில நீதி என்பதை நான் அங்கிருந்து தான் என் வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்கிறது. இப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் பாவமானார், நான் நீதியாக்கப்பட்டேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பரலோகத்திலிருந்து என்ன பிதாவினுடைய கண்கள் நோக்கும் போது அவர் யார் வழியா தான் பார்க்கிறார் தெரியுமா? ஏசப்பா வழியா தான் பார்க்கிறாரு. அப்போ நான் நீதிமானாக தான் பார்க்கப்படுறேன். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களோட பேச போறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நீதிமன்றம். இந்த மாதிரி பரலோகத்திலே ஒரு நீதிமன்றம் இருக்குங்க. நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் கவனிங்க. பரலோகத்திலே ஒரு நீதிமன்றம் இருக்குது. இப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா ஏசப்பாவுடைய மரணத்திலிருந்து நம்ம எல்லாருமே என்னவா மாற்றப்பட்டவர்களா இருக்கிறோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டுட்டோம். ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்ம முற்பிதாக்கள் வழியா, நம்ம குடும்பத்துல தொடர்ந்து வருகிற ஒரு சில காரியங்கள் லீகலா இன்னும் அந்த பரலோக நீதிமன்றத்துல பேசி கொண்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குதுங்க? ஜீவன், உயிர் இருக்குது. இப்போ நம்ம சந்ததியில காரணம் இல்லாமல் சிந்தப்பட்ட ரத்தம், ஒருவேளை சந்ததியில செய்யப்பட்ட கரு கலைப்பு, இப்படி பல விஷயங்கள் நம்முடைய சந்ததியில நடந்திருக்கும். இந்த ரத்தம்லாம் என்ன பண்ணுது தெரியுங்களா? நீதிமன்றத்துல போய் நான் நீதிமான்னு சொல்லி ஏசப்பா சொன்னாலும் இல்ல அவர் எப்படி நீதிமான் ஆக முடியும்? அவர் வாழ்க்கையில இன்னும் லீகலா ஒரு விஷயம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்குது? அநீதிக்கு உட்படுத்தி வச்சிருக்குது. அது என்னன்னா, காரணம் இல்லாமல் சிந்தப்பட்ட ரத்தம், காரணம் இல்லாமல் செய்யப்பட்ட துரோகம், செய்யப்பட்ட அநீதி. இந்த காரியங்கள் எல்லாம் பரலோக நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக இன்னும் பேசி கொண்டிருக்கிறது. நாம் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு நாள் நான் பேச போகிறேன். அதனால்
அது ஆலயத்தில் நான் பேச போகிறதில்ல. இது தனியாக இதுக்காக விருப்பப்படுறவங்களுக்கு மாத்திரம் தான் நான் பேச போகிறேன். நான் ஆலயத்தில் பேசினேன்னா எல்லாருமே தூங்கிடுவாங்க. இதற்காக கவனமாக வேண்டுன்றவங்க மாத்திரம் நான் ரெஜிஸ்டர் பண்ணி தான் அதை பண்ண போகிறேன். இனிமேலாம் நான் எந்த டீச்சிங்கும் இனிமேட்டு எல்லாருக்கும் பொதுவானதாக நான் கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அதனுடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனுடைய ஆமாம், எதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிரயாசப்பட்டு அவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருந்து படித்து அதை நான் ஆயத்தம் பண்ணி வருகிறேன். ஆகையினாலே நான் அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் உங்களோட பேசுவேன். பட் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அவங்ககிட்ட தான் பேச போகிறேன். சரி, இப்போ கவனிப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பரலோக நீதிமன்றத்தில் என்னுடைய சந்ததியில் இருக்கிற நிறைய அநீதியான குமுறல்கள், கூக்குரல்கள் எழும்பி கொண்டே இருக்கிறது. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக ஏசப்பா எல்லாத்தையும் மன்னிச்சிங்களே சோத்திரம் அப்படின்றதுனால கிடையாது. நம்ம நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிற அளவுக்கு நமக்கு ஒரு சிறந்த வக்கீல் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக வழக்காடுகிறவர். அடுத்ததா நமக்காக பரிந்து பேசுகிறவர். அடுத்ததா நமக்காக இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரை கொண்டு நம்ம பரலோக நீதிமன்றத்தில் என்ன லீகல் கேஸ் வந்தாலும் அதை எதிர்த்து ஜெயிக்க கூடியதான ஒரு கிருபையை ஏசப்பாவுடைய மரணம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. என்ன வேணா அநீதி இருக்கட்டுங்க, என்ன வேணா ரத்தம் என் சந்ததியில சிந்தப்பட்டிருக்கட்டும், பரவாயில்லைங்க. ஆனாலும் ஜெயம் என்னுடையது தான். அல்லேலூயா. வெற்றி என்னுடையது தான். ஏன்னா இந்த வழக்காடுறாரு இல்லைங்களா, இந்த வக்கீல், ஒரு நாள் கூட அவருடைய கேஸ்ல தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. எனக்காக வழக்காடுற வக்கீல் என்ன பண்ணதே கிடையாது, தோத்து போனதே கிடையாது. அல்லேலூயா. இப்போ இந்த 3ஆவதா நடக்கிற காரியம் அதுதான். அவர் பாவமாக்கப்பட்டார், நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நீதியாக்கப்பட்டிருக்கோம். சோ நீதியாக்கப்பட்டோம்னா ஒரு நாள் ஒரு சம்பவத்தில் அல்ல, தொடர்ந்து நீதியை விரும்புகிறவர்களாய், நீதியை பின்பற்றுகிற மனிதர்களாய். ஒருவேளை அநீதியை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயாவது நமக்கு வெளிப்படுத்தினார்னா அது உடனடியே டீல் பண்ற மனிதர்களா இருக்கணும். இதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. சோ அப்ப ரட்சிப்புன்றது ஏசப்பா எனக்கு ஒரு நாள் நீதியை கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கிடையாது. அநீதி என்பது என் வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிறத கர்த்தர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ட்ரீம் வழி எக்ஸ்போஸ் பண்றாரு, தரிசனங்கள் எக்ஸ்போஸ் பண்றாரு. அவர் வெளிப்படுத்த நான் ஒவ்வொரு நாளும் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக நின்று எனக்காக வழக்காடுகிற இயேசுவையும் எனக்காக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொண்டு என் ரட்சிப்பு நிறைவேற, என் நீதி வெளிப்பட நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு போய் சேர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இவ்விதமாக தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநீதி என்ன பண்ண முடியும், நம்ம களைந்து விட முடியும். இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நீதி ஆக்கப்பட்டேன், முடிஞ்சு போச்சு, சோத்திரம், அல்லேலூயானா அல்லேலூயா தான், அல்லேலூயாலே நிற்க வேண்டியதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் முன்னேற்ற வெற்றி பாதையில் நடக்கவே முடியாது, நீதியின் பாதையில் நம்ம தொடர முடியாது, நீதிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாஞ்சையா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீதிக்காக பசி தாகம் இருக்கணுமா, நீதிக்காக எப்படி இருக்கணுமா, பசியும் தாகமும் இருக்கணுமா. ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்தா அப்படியா இருக்கிறோம், நம்ம வேற எதுக்கோலாம் நம்ம ஆசைப்படுறோம். எப்படா இப்போ சீக்கிரம் முடிச்சா பரவாயில்ல, 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 11:30 ஆகி போச்சு, இன்னும் இப்போ இதுக்கு தான் ஆசைப்படுறோம். யாராவது நீதிக்கு ஆசைப்படுறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த நாட்களில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதியை பின்தொடர்கிறார்களா? நீதியை பின்தொடரும் பொழுது இந்த பக்கம் அநீதியை கர்த்தர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த அநீதியை பரலோக நீதிமன்றத்தில் போய் டீல் பண்றதுக்கு, அந்த அநீதியை மேற்கொண்டு நீதியில ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து 4ஆவதா நாம் பார்க்கிறது, மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஸ்லைட் போங்க. மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். திரும்ப வாசிப்போமா? அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். திரும்ப வாசிப்போம். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இதுவும் ரட்சிப்பினுடைய ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய, சேர்ந்து வாசிப்போம், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால்
தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இங்கு நம்ம வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார், நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ எந்த ஜீவன் அப்படின்னா, அப்போ ஏசப்பா ஏற்றுக்கொள்றவங்களுக்கு சாவே கிடையாதா அப்படின்னா, உண்மையாலுமே ஏசப்பா அந்த வார்த்தை தான் சொன்னார். என்னை நம்புறவங்களுக்கு மரணமே இல்லைன்றாங்க. இப்போ இதை கேட்ட உடனே யூதர்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா இது வரைக்கும் சொன்னது கூட ஓகே, எப்படா ஒரு மனுஷன் சாகாம இருக்க முடியும்? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற சாவு எந்த ஜீவனை பத்தி சொல்றாருங்க? நித்திய ஜீவனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்துமாவினுடைய மரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இங்க இந்த அப்போஸ்தலன் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி he went through death for each and everyone. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்த்தாராம். ஒவ்வொருத்தர் பேரா நீங்க சொல்லி யோசித்து பாருங்க. உலகத்தில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இதுக்கப்புறம் வாழ போறவங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்து, தேவதூரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அடுத்தது பாருங்க 10வது வசனம். அநேகம் பிள்ளைகளை சேர்ந்து வாசிங்க. மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ஷன் எப்போ தெரியுங்களா வந்ததுங்களா? அவர் தன்னுடைய சந்ததிக்காக, தன்னுடைய மக்களுக்காக அவர் மரித்தது நிமித்தமா அவர் என்ன ஆனாருங்களா? பூரணம் அடைந்தாராம், பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்தாராம். காட் இஸ் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட், அவர் ஏற்கனவே பெர்ஃபெக்ட் தான். ஆனா இப்போ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றவங்க எல்லாரையும் இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா? அவரு பூரணப்படுத்துகிறார். சொல்லுங்க, என்ன பண்றாருங்களா? பூரணப்படுத்துகிற தேவன். அதனாலதான் அவர் என்ன பண்றாருங்க? எனக்கு வர வேண்டிய மரணத்தை, ஆக்கினை தீர்ப்பு என்கிற மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஜீவனை எனக்கு அதற்கு பதிலாக கொடுத்தார். இது எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ 4 காரியங்களை பார்த்துருக்கோம். என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குதுங்க? முதலாவது ஸ்லைட் காமிங்கப்பா. முதலாவது, அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். 2வதா, அவர் காயப்பட்டார், நாம் குணமாகிறோம். 3வதா, அவர் பாவமானார், நாம் நீதியாக்கப்பட்டோம். 4வதாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் ஜீவனை பெற்றோம். அடுத்ததாக 5வதாக வாசிப்போம், சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். திரும்ப சொல்லுங்க, அவர் சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். திரும்ப சொல்லுங்க, அவர் சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். வாசிப்போம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13 to 14 வசனங்கள். ஏற்கனவே இந்த வசனங்களை வாசித்திருப்போம், சேர்ந்து வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இங்க இந்த வசனத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிப்பது உண்டு இல்லைங்களா? சாபங்களை முறிச்சு நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம்? கர்த்தாவே, எனக்காக நீர் சாபமானீரே. அப்ப என் வாழ்க்கையில ஏன் இந்த சாபம் தொடர்ந்து வருது? ஏன்னா அதை அன்னைக்கு கேள்விப்பட்டீங்க, ரட்சிப்பு ஆரம்பித்தது, சாபம் முறிக்கப்படும் சொல்லி கேள்விப்பட்டீங்க. ஆனா சாபம் முறிக்கப்பட்டுருச்சு, சிலுவையில முறிச்சிட்டாரு. ஆனா சாபத்தின் விளைவுகள் தான் என்ன ஆகிட்டு இருக்குது, இன்னும் நம்மள பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சோ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த process, ongoing process of salvation, நடந்து கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல சாபத்தினுடைய விளைவுகளையும் நம்ம என்ன பண்ண முடியுங்க? கேன்சல் பண்ணி முறித்து நம்ம ஜெபிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? யுத்த ஜெபத்துல என்னங்க பண்றோம்? சாபங்களை உடைச்சி அதை அறிக்கை பண்ணி, இல்லையா? கர்த்தர் என்னென்னலாம் வெளிப்படுத்துறாரோ அதை நம்ம அறிக்கை பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ரினவுன்ஸ் பண்றோம். என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாபங்களை நம்ம வெளியேற்றுறோம். ஏசப்பா சாபத்தை தான் முறிச்சிட்டாரு. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. நம்மள அநேகர், நானே அப்படிப்பட்டவனா தான் இருந்தேன், சாபத்தை தான் எல்லாத்தையும் முறிச்சிட்டாரு, அப்புறம் என்னத்தையா சாபம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ அப்போ ஏசப்பா முறிச்சது என்ன அப்படின்னா, சாபத்தினுடைய வல்லமை, the power of curse was broken, but the effect of curse is still running through our bloodlines. சாபத்தினுடைய வல்லமை சிலுவையிலே முறிக்கப்பட்டாயிற்று, ஆனால் சாபத்தின் விளைவுகள் ரத்தத்தில் இன்னும் என்ன ஆகிட்டு இருக்குதுங்க?
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ரட்சிப்பு பூரணம் அடையும்படி, சாபங்களிலிருந்து நாம் வெளியே வரும்படி, சாபங்களை அறிக்கை செய்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நம்ம அறிக்கை செய்து நம்ம தொடர்ந்து ரட்சிப்பை பூரணம் அடையும்படி நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஏசப்பா என்னைக்கோ ஒரு நாள் என்னை ரட்சித்துட்டார் போதும், நம்ம எதுக்குங்க அப்புறம் ஜெபம் பண்ணோம்? கரெக்ட் தானே? எல்லாம் எனக்கு கொடுத்துட்டார், ஆசீர்வாதம் தந்துட்டார், சுகத்தை தந்துட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் நான் சர்ச்சுக்கு வரணும், ஏன் பைபிளை படிக்கணும்? இல்லையா? ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. இன்னும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். புரிந்து கொள்ளன்றதை விட அவங்களுடைய கண்கள் இன்னும் என்ன பண்ணப்படலை, திறக்கப்படலை. அதனால இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. நிறைய நான் வைக்கிற ஸ்டேட்டஸு, என்னுடைய செய்திகள்லாம் பார்த்து என்னிடத்துல ரொம்ப தர்க்கம் பண்ணுகிறதான ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே அவங்களெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அவங்க நான் வசனத்தின்படி தான் பேசுகிறேன், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கல. அவங்க வசனத்தினால வந்த வெறும் அறிவு, நாலேஜ் மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களே ஒழிய ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ரெவலேஷன், வெளிப்பாடுகளை மக்கள் இன்னும் புரிய ஆரம்பிக்கல. உண்மையாலுமே இதுதாங்க பிரச்சனை. நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறோம், இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிள் இருக்கிறது இருந்து வர்ற அறிவை நம்பிக்கிட்டு இருக்கோம். பைபிளில் இருக்கிற அறிவு நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் நம்மளுக்கு கொண்டு போகும், ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் இதே பைபிள்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் அவசியம். ஹல்லேலூயா. வித்தவுட் ரெவலேஷன் your knowledge will not take you to your destiny. பரலோகத்துக்கு நீங்க போலாம், இந்த பைபிளை படிச்சு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போலாம். ஆனால் உங்கள் நோக்கத்தை இந்த பூமியில நீங்கள் நிறைவேற்ற தவறி விடுவீர்கள். கர்த்தர் வச்சிருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுவோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வெறும் அறிவையே நம்பி இருந்தேன். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, என்னை பாருங்க. அறிவை சார்ந்திருக்கிற மனிதர்களா நம்ம இருக்கிறதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படலை. நம் வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகளை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற மறைந்திருக்கிறத வெளிப்படுத்துங்க, என் ரத்தத்தில் மறைந்திருக்கிறத வெளிப்படுத்துங்க. இன்னும் நான் என்னுடைய நோக்கத்தை அறிய முடியாதபடி, என்னுடைய டெஸ்டினி, எனக்கு நீங்க வச்சிருக்கிற லக்கை நான் அடைய முடியாதபடி, என் பிளட் லைன்ல, என் ரத்த ஓட்டத்தில் இருக்கிற தாக்கத்தை எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் அதை டீல் பண்ணி அதிலிருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, நம்மளை தொடர்ந்து வருகிற இவ்விதமான நிறைய தாக்கங்களிலிருந்தும் நாம் வெளியே வருவதற்கு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இங்க இந்த 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மளை ரட்சித்தார், உண்மைதான். ரட்சித்தனால பரலோகத்துக்கு போறோம், உண்மைதான். நான் அதை பத்தி இல்லைன்னா சொல்லல. ஆனா அதனுடைய விளைவுகளை நம்ம டீல் பண்ண வேண்டியது. ரட்சிப்பை தினசரி நாம் காத்துக்கொண்டு ரட்சிப்பிற்காக பிரயாசப்படும் பொழுது இந்த காரியங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருங்க, ரிவீல் பண்றார். ரெவலேஷனா, வெளிப்பாடுகளாக கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். ஆறாவதாக பார்ப்போமா? ஆறாவது என்னதுங்க? அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம். திரும்ப வாசிங்க. அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம். திரும்ப வாசிப்போமா? அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம். திருச்சியில ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு, சரிங்களா? அவர் இது மட்டும்தான் அவருடைய போதகமே. அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடினார், நானும் சகோதரர்லாம் கேட்டோம். ஏக்கர் கணக்கில் நிலத்தை தரும் தெய்வமே அப்படின்னு பாடுறாரு. வீடுகளை கட்ட போறார், கோடிக்கணக்கா காசு கொடுக்க போறார். இதுதான் பாட்டே. வர்ஷிப் சாங்குங்க இதெல்லாம். நான் கிண்டலுக்கு நான் சொல்ல, உண்மையாலுமே சீரியஸா பாடிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டை. ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருவார், அப்புறம் தங்கத்தை கொடுப்பார். அவங்க வர்ஷிப் சாங்லாம் அவங்களே புதுசாக கம்போஸ் பண்ணி பாடுறாங்க பாட்டெலாம். நம்ம பெர்க்மன்ஸ் பாட்டு, சாரால் நவரோஜி பாட்டு, அந்த பாட்டெலாம் பாடுறது இல்லைன்னு நினைக்கிறவங்க. ஃபுல்லாக இந்த சாங் தான். இப்போ இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெசேஜ், வர்ஷிப்பு, சாங்ஸ் எல்லாமே என்னன்னா, நகை இருக்கணும், வீடு இருக்கணும், நிலம் இருக்கணும். போய் பார்த்துட்டு வரீங்களா? ஒரு நாள் போயிட்டு வாங்க திருச்சிக்கு. உங்களுக்கு காசுலாம் வேணும்னா அங்கே போங்க. காசு வேணும், நல்லா பெரிய பங்களாவா, என் வீடெல்லாம் சின்ன வீடாக இருக்குதுங்க, பெரிய பங்களாவாக கட்டணும்னு ஆசையாக இருக்குன்னா அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். அந்த சர்ச்சில் ஆண்டவர் அப்படி பரலோகத்தை பொத்துக்கிட்டு எல்லாம் கொட்டுது அந்த சர்ச்சில் மட்டும்.
வேற எங்கேயுமே ஆசீர்வாதமே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க, நான் எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு மனிதர்கள் பிசாசு பாருங்க நயவஞ்சகமாக இப்படி ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது, அப்கோர்ஸ் நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் தரார், உண்மைதான். ஆனா ஐஸ்வர்யம்னு சொல்லும் போது உலக மக்கள் எல்லாம் பார்த்து என்ன பொறாமப்படுற அளவுக்கு என்ன பணக்காரனா வைப்பாருன்னு சொல்லுவாங்க ஒரு போதனை. இது எவ்வளவு பெரிய துருபதேசம் இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரி கர்த்தர் உங்களை வைப்பாராம். எதுல? பணத்துல. ஆனா உண்மையான பொறாமை என்ன தெரியுங்களா? எதுவுமே இல்லைனாலும் இவன் எப்படியா சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான பொறாமை. என்னிடத்துல நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் என்னிடத்துல நேரடியாகவே கேட்டார், பில்லி எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற? உங்களுக்கு வாழ்க்கையில குறைவு இருந்தாலும் நீயும் உன்னுடைய மனைவி எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓப்பனா என்கிட்ட கேட்ட மனிதர்கள் உண்டு. இதுதான் ஐஸ்வர்யம், இது எனக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் கோடிக்கணக்காக உனக்கு காசு தரேன்லாம் ப்ராமிஸ் பண்ணல. உன்னுடைய தேவை எதுவோ அதை நான் உனக்கு தரேன். அதுக்கு அவர் ஒப்புமையாக அவர் சொன்னது என்ன சொல்றாருன்னா, குருவிகளை பாருப்பா, பறவைகளை பாரு, காகங்களை பாரு, அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா என்ன பண்றாரு அவங்களுக்கு, அதுக்கு அந்த பறவைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாரு இல்லையா? தேவைக்கு கொடுக்குறாரு இல்லையா? அது என்ன நம்மள மாதிரி மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டா அது உட்காந்துக்கிட்டு இருக்கு? நம்ம தான் அப்படி மூக்கு முட்டை சாப்பிடுவோம், டேஸ்டா சாப்பிடுவோம். குருவி காக்காலாம் என்னைக்காவது போய் எனக்கு டேஸ்டா சமைச்சு கொடுங்க அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டிருக்குதா? இல்லை தர்ணா போராட்டம் பண்ணியிருக்குதா? டேஸ்டா எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே பண்ணது இல்லைங்க. தேவைக்கு அது கிடைக்குது. அதனுடைய வாழ்நாள் வழிக்கும் அது பிழைப்புட்டும்படி கர்த்தர் அதை போஷிக்கிறார். இதே காரியத்தை தான் மனுஷங்களுக்கு சொல்றாரு, உன்னுடைய தேவையை நான் சந்திக்க போதுமானவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அது தேவையா இருக்கணும். நமக்கு ஆடம்பரமா அது இருந்துச்சுன்னா அது வேற. இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவா இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இந்த தரித்திரம் என்பது என்ன, ஐஸ்வர்யம் என்பது என்ன, அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சோ இவங்க சொல்ற இந்த ஐஸ்வர்யம்ன்றது என்னதுங்க? அவர் பரலோகத்திலிருந்து வரும்போதே பெட்டி பெட்டியா தங்கம்லாம் தூக்கிட்டு வந்தாரா? அந்த ஐஸ்வர்யமா இருக்குது? இல்ல. அவர் வரும்போது வெறுமையா வந்தார். அதுவும் பிறக்கிறவர் எங்க பிறந்திருக்கணும் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தா? ஏரோது அரண்மனையிலேயே பிறந்திருக்கணும் அவரு. ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப பணக்கார இடம்னா ஏரோது வாழ்ந்த அரண்மனை தான், அங்கதானே பிறந்திருக்கணும். ஆனா அவர் எங்க பிறந்தாரு சொல்லுங்களேன்? மாட்டு தொழுவத்துல போய் பிறக்கிறாருங்க. ஏன்னா அவரு பெரியவருங்க, அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனால இல்லைங்க. அவர் இங்க வரும்போது மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை டீச் பண்றாரு. என்னன்னா, இந்த அழிந்து போகிற தங்கம், நகை, நட்டு, அதுக்கப்புறம் நிலம், பணம், இது உன்னுடைய ஐஸ்வர்யம் அல்ல. நான் உனக்கு தருவது இந்த உலகத்துல ஒப்பிடப்பட முடியாத அளவுக்கான ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி தான் ஏசப்பா நமக்கு சொல்றாரு. இப்ப இந்த கொரிந்து நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஸோ அந்த பரலோகத்தினுடைய அவருடைய மொத்த நிறைவும், அவர் எனக்காக வைத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதமும் எனக்கு உண்டாகும்படியாக தான் அவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? அதை 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8 வாசிப்போமா? அடுத்த ஸ்லைட் பா. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு படிச்சோன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யம் தரித்திரம் மாத்திரம் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த வசனம் தான். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், சொல்லுங்க என்னதுங்க? சம்பூர்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க பார்க்குற மாதிரி பொறாம கிடையாது. தேவை எல்லாம் சந்திக்கப்பட்டு நிறைவா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. சம்பூர்ணம் அடையும்படியாக, சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும். நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. நற்கிரியையில பெருகுகிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு காசு வேணும், நிலம் வேணும், வீடு வேணும், அதெல்லாம் அது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அது மாத்திரம்தான் இன்னைக்கு கள்ள உபதேசக்காரர்கள் போதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா பிரியமானவர்களே, நம்ம இந்த நாட்களில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம், நயவஞ்சகமான இந்த ஐஸ்வர்யம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பெல் என்கிறதான, ப்ராஸ்பெரிட்டின்றதை விட நான் ஹைப்பர் ப்ராஸ்பெரிட்டி தான். ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி கர்த்தர் எல்லாருக்கும் தர்ற ஒரு ஆசீர்வாதம் தான். செழிப்பு, எல்லாரும் செழிப்பா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் ஹைப்பர் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு.
ஸோ அப்போ என்ன ஆகுது? கர்த்தருடைய எல்லா வசனத்தையும் உலகத்தின் செல்வத்திற்காக மாத்திரமே பயன்படுத்துகிற ஒரு கள்ள உபதேசக்காரங்க. இவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பூரணமடைய வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்மளும் அந்த ஸ்ட்ரீம் லைன்ல போயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியாது. சீக்கிரத்தில் சாலமோனை போல என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? சாலமோன் என்ன பண்ணார் கடைசியா? அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யமா, அவருக்கு இல்லாத ஞானமா எல்லாம் இருந்தோம், கடைசியா அவர் என்ன பண்ணாருங்க? தேவனை விட்டு விலகி சென்றார். இன்ஃபேக்ட் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய சந்ததியில ராஜாக்கள் எல்லாம் மோசமா போனதுக்கு ஆளா காரணமா இருந்தவன் யாரு தெரியுமா? சாலமோன் தான். ஆனா தேவன் தாவீது கிட்ட, நான் போன வாரத்தை வாசிச்சுட்டு இருந்தேன், தாவீது கிட்ட என்ன தெரியுங்களா சொல்றாரு? ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அவன் எனக்கு மகனா இருப்பான், நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லியிருக்காரு பாருங்களேன். சாலமோனை பார்த்து அவ்வளவு இன்டிமேட்டான ஒரு வசனங்க அது. நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன், அவன் எனக்கு மகனா இருப்பான். அவன் தப்பு பண்ணும் போது ஒரு அப்பா பையனை தண்டிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், அவனை தண்டிப்பேன்லாம் சொல்றாரு. தண்டிச்சாரா? தண்டிச்சாரு. நிறைய நேரத்திலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனா கடைசியா புத்தி கெட்டவன், ஞானம் இருந்துச்சு, ஆனா கடைசியா என்ன பண்ணாங்க? எல்லாம் இருந்தோம், ஐஸ்வர்யம் இருந்தோம், எல்லாம் இருந்தோம், தேவனை அவன் பார்க்க மறந்துட்டான். ஏன்னா அவனுடைய அட்டென்ஷனை ஈர்க்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய விக்கிரகங்கள், நிறைய செல்வம், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம், பணம், தங்கம் எல்லாம் இருக்குது. அதனால தேவன் மேல அவனுக்கு கவனமே போயிடுச்சு. தாவீது இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு, நான் ஓவரா பணக்காரனாகி உங்களை மறந்துடாமலும், நான் ஓவரா பிச்சைக்காரனாகி தேவனை தூஷிக்காமலும் இருக்கிறதுக்கு எனக்கு அன்றன்று வேண்டியதான காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க? தாங்க. இதுதாங்க ஐஸ்வர்யம். இவன் தான் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓவரா பணக்காரன் ஆயிட்டானா என்ன பண்ணுவோமா? நம்ம தேவனை மறந்துடுவோமா? ஓவரா பிச்சைக்காரன் ஆயிட்டாலும் தேவனை தூஷிச்சிருவோமா? எங்க தேவன் இருக்கிறாரு? கண்ணு இருக்குதா ஒரு பார்க்கறதுக்கு? நான் அப்படி பஞ்சத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னை அப்படியே கண்டுக்காம இருக்கிறாரு அப்படின்னு தூஷிச்சிருவேனா? அப்ப தாவீது சொல்றாரு, எனக்கு அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஐஸ்வர்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக இல்ல, இன்னும் 2 இருக்குது. அடுத்ததாக 7வது நாம் பார்க்கிறது, அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் மகிமையை பெற்றுக்கொண்டோம். திரும்ப வாசிப்போமா? அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் மகிமையை பெற்றுக்கொண்டோம். திரும்ப வாசிப்போம். அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் மகிமையை பெற்றுக்கொண்டோம். மத்தேயு 27வது அதிகாரம் 35 36 வாசிப்போம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்த ஸ்லைட், அடுத்த வசனம் பாருங்க. எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா? சிலுவையில் அறையும் போது அரை நிர்வாணமாக இருந்தாருங்க. நார்மலா இப்போ நம்மளுடைய சரீரத்தில் ட்ரெஸ் போடுறது எதுக்காக? இப்போ ட்ரெஸ் போடுறது நிர்வாணத்தை மறைக்கிறது. இப்போ சீன் கட்டுறதுக்கும் ஷோ ஆஃப் பண்ணுறது தான் ட்ரெஸ் போடுறாங்க, அது வேற விடுங்க. ஆனால் உண்மையாலுமே ட்ரெஸ்ஸினுடைய நோக்கம் என்னதுங்க சொல்லுங்களேன்? மானத்தை மறைப்பது, அதுதானே ஆடையினுடைய நோக்கம். என்ன? மானத்தை மறைப்பதற்காக தான். ஆனா அந்த ட்ரெஸ்லையும் முக்காவாசி ட்ரெஸ்ஸை அவர் மேல இருந்து எடுத்துட்டு வெறுமனே அவருடைய லோவர் கார்மெண்ட்ஸ், அவருடைய அண்டர் கார்மெண்ட்ஸ் மட்டும்தான், அதோட ஊரு முச்சந்தியில வச்சு ஊர்ல போறவன் வரவன், தெருவுக்குள்ள போறவன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாரும் இப்போ 5 ரோடு மாதிரி ஒரு இடத்துல எல்லாரும் பார்க்குற இடத்துல ஒருத்தனை அரை நிர்வாணமா உயர்த்தி சிலுவையில் அடிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு அவமானம் அது இல்லையா? அது என்னன்னு சொல்லி அடிக்கிறாங்க, இவன் துரோகி, இவன் பாவம் செஞ்சவன். யூதர்கள் அப்படித்தானே சொல்றாங்க. பிதாவை தன்னுடைய அப்பான்னு கூப்பிடுறான். நாங்க வணங்குற யெகோவா தேவனை தனக்கு அப்பான்னு சொல்லி கடவுளுக்கு சமமாக்கிக்கிட்டான். அநியாயம் பண்றவன், நியாயப்பிரமாணங்களை மதிக்காதவன், இப்படிலாம் பல காரணங்களை சொல்லி அரை நிர்வாணத்தோட எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம் அந்த கொல்கதா மலைன்றது. அது ஊருக்கு வெளியில இருந்தாலும் அது ஒரு மெயினான ரோடு. அது அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள போறவங்களாம் அந்த ரோடு வழியே தான் போகணும்.
அப்படிப்பட்டதான ஒரு அவமான நிலையிலே அரை நிர்வாணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தொங்கினார். எனக்காக, நமக்காகன்னு சொல்லக்கூடாது, எனக்காக, விசேஷமாய் பில்லியாகிய எனக்காக அவர் தொங்கினார். எதற்காகனா அந்த வசனத்துல வாசிக்கிறோம், மகிமையினாலே நான் மூடப்படும்படி. நல்லா கவனிக்கணும். ஏன்னா இப்போ ரட்சிப்பு இல்லாத மனுஷனை பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கான், அவன் நிர்வாணமான ஒரு மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, பிதாவானவர் அவனை பார்க்கிறாருன்னா அவன் எப்படி தெரியுமா பார்க்கறான்? பிதாவனுடைய கண்ணில் எப்படி தெரியுமா இருக்கான்? அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? நிர்வாணியான மனிதன். ஏன்னா தேவனுடைய நீதி தான் அவனுக்கு ட்ரெஸ்ஸாவே இருக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய நீதி தான் அவனுக்கு ஆடையா இருந்திருக்கணும். ஆனா இப்போ அது அவன்கிட்ட இல்ல, ரட்சிப்பு இல்லாததுனால கர்த்தருடைய பார்வையிலே அவன் யாரு? அவன் நிர்வாணி. ஆண்டவர் அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்க மாட்டார். நிர்வாணி, சி பா, நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்னுடைய நிர்வாணத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனா உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன், ரட்சிப்பை காத்துக்கொள்ள முயற்சி செய்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியே மகிமையின் ஆடையாக போர்த்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மேல போடப்பட்டிருக்கிற ட்ரெஸ் என்னதுங்க? the glory of Jesus, the righteousness of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என் மேல ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இப்ப நான் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் இது வெறுமனே என்னுடைய சரீர பிரகாரமான நிர்வாணத்தை மறைக்கிறது. ஆனா என்னுடைய ஆத்துமாவினுடைய நிர்வாணத்தை மறைப்பது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான மகிமை, அவரினால் உண்டான நீதி என்னுடைய ஆடையா இருக்கும் பொழுது என்னுடைய ரட்சிப்பிலே நான் பூரணமான மகிமை பெற்றவனாக தேவ சமூகத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குதுங்க? அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், மகிமையை நாம் பெற்றுக்கொண்டோம். கடைசியாக நாம் பார்த்து முடிப்போம். 8வதாக அவர் புறக்கணிக்கப்பட்டார், நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். திரும்ப வாசிப்போமா? அவர் புறக்கணிக்கப்பட்டார், நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். திரும்ப வாசிப்போம். அவர் புறக்கணிக்கப்பட்டார், நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். இதுல நம்ம வாசிக்கிறதான ஒரு காரியம் பாருங்க, மத்தேயு 27:45-41 சேர்ந்து வாசிப்போமா? 6ஆம் மணி நேரத்தில் சேர்ந்து வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரத்தில் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. போதும், நல்லா கவனிக்கணும். ஏசப்பா பிதாவுனுடைய ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன் இருக்குது. அப்படிப்பட்டவரை நெருக்க அவருடைய முகத்தை பார்க்காம இருக்கவே மாட்டாருங்க. பிதாவானவர் குமாரனுடைய முகத்தை பார்க்காம இருந்ததே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட தருணத்துல என்னுடைய ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேல போன அந்த நொடியில பிதாவானவர் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? தன்னுடைய முகத்தை என்ன பண்ணாராம்? மறைத்தார். தன்னுடைய முகத்தை அவர் மறைச்சுக்கிட்டாரு. ஏன்? அந்த ஒட்டுமொத்த என்னுடைய பாவத்தினுடைய அக்கிரமத்தினுடைய ஒட்டுமொத்தமும் அவர் மேல இருக்கிறத அவரால் பார்க்க முடியல. இப்போ அப்போதான் ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? என் பிதாவே, என்னை கைவிட்டீர். அப்போ அவர் அந்த அளவுக்கு பிதாவும் குமாரனும் அவ்வளவு நெருக்கமா இருந்தவங்க எனக்காக, நான் அவரிடத்திலே சேரும்படி, நான் ஏற்றுக்கொள்ளப்படும்படி எனக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த ஒரு புரிதல் தான் ரட்சிப்பிலே நம்மளை நிலை நிற்க வைக்குங்க. இவ்வளவு ஏசப்பா நமக்காக செஞ்ச இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நம்ம தப்பவே முடியாதான். யோசிச்சு பாருங்க. இப்ப நான் 8 காரியங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 8 விஷயங்களை ஏசப்பா ஏன் பர்சனலா, தனி உலகத்தின் பாவங்கள்னு அப்படி பொத்தாம்பதுவா பேச வேணாம், தனிப்பட்ட விதத்துல பில்லி ஆகிய எனக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லி நீங்களே மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பில்லி ஆகிய எனக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி இத்தனை காரியங்களை என்னை நேசித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சகித்தார். சிலுவையில் இந்த பரிமாற்றம் நடந்தது. There was an exchange on the cross.
இவ்வளவு காரியங்கள் நடந்தது. இதனால் தான் ரட்சிப்பு எனக்கு ஆரம்பமானது. இந்த ரட்சிப்பு தொடர்ந்து நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு நாள்ல நான் பெற்றுக்கொண்ட ஒரு காரியமா நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா தண்டனைக்கு நான் தப்ப முடியாது. கர்த்தருடைய நியாயமான ஒரு தண்டனை என் மேல வரும். எப்போ? ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றவனாய் நான் இருக்கும் பொழுது. அப்போ நான் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பிற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்புனா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த தருணம் மாத்திரம் இல்லை, இந்த ஹீலிங், கர்த்தர் என்னிடத்துல ஆரம்பித்திருக்கிற இந்த சுகம், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதான இந்த ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இந்த ஐஸ்வர்யம், இப்படி எத்தனையோ காரியங்கள், 8 காரியங்களை பார்த்தோம். இத்தனை காரியங்களும் என் வாழ்க்கையில நிறைவாகும் வரைக்கும் ரட்சிப்புக்காக நான் பூரணப்படும்படி நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, அதை நான் அடுத்த மெசேஜில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு நம்ம பேசின காரியங்களை மாத்திரம் உங்களுடைய மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த ரட்சிப்பினுடைய 2வது பாகத்தை பார்த்துருக்குறோம். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் ரட்சிப்புனா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பாகத்தில் பார்த்தோம். இந்த பாகத்தில் ரட்சிப்பிற்கு காரணமாக இருந்த சிலுவையும் அந்த சிலுவையிலே நடந்ததான பரிமாற்றத்தையும் பற்றி நாம் பார்த்தோம். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தான் பேசியிருக்கிறார். நம்ம எல்லார்கிட்டையும் தான் பேசுறார். நம்ம யாருமே அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இழந்து போறதுக்கு அவர் விருப்பப்படவே இல்லை. ஆனால் நம்மளாதான் இழந்து போயிடுறோம். நம்ம அதை காத்துக்கொள்ள நம்ம அதை இழந்துருவோம். நம்ம அதை காத்துக்கொள்ள முயற்சி எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம். ஆகையினால இந்த நாளிலே நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடுவோமா? வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. உங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. எனக்காக அல்லவா வேண்டும் என்று சொன்னீங்களே, இப்பொழுது அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் உங்க சமூகத்திற்கு வருகிறேன். அப்பா, அவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பு, உங்களுடைய உயிரையே எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்களுடைய ரட்சிப்பின் விலை உங்களுடைய உயிர். சொல்லுங்க, ஏசப்பா, என்னுடைய ரட்சிப்பின் விலை, நான் இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ரட்சிப்பு, இதனுடைய விலை உங்களுடைய உயிர். உங்க உயிரையே தந்த எனக்கு ரட்சிப்பை தந்த தேவனே, நான் என் வாழ்க்கையில ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனா நான் இருக்கும்போது அது உங்களுக்கு எவ்வளவு மனமடிவை உண்டாக்கும், அது உங்களுக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும், அது உங்களுக்கு நான் செய்யற துரோகமா இருக்குதப்பா. நான் அந்த துரோகத்தை நான் செய்ய விரும்பல. யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய உசிரையே ஒருத்தர் கொடுத்தாருன்னா அதை குறித்து எண்ணமே இல்லாம இருந்தோம், நம்ம எவ்வளவு பெரிய துரோகியா இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட துரோக செயலை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பை மறந்துட்டோம், ரட்சிப்பை புறக்கணிச்சிட்டோம்னா நம்ம உண்மையாலுமே நம்ம செய்யறது துரோகம். எனக்காக உயிர் கொடுத்தவருக்கு, எனக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த, அவர்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க, அவர்கிட்ட இருந்தது அவருடைய உயிர் மாத்திரம்தான். அந்த உயிரை எனக்காக கொடுத்தார், பில்லியாகிய எனக்காக கொடுத்தார். உங்க ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி உங்க ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாருங்க. இதை நான் மறந்து கவலையற்று இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் தண்டனைக்கு தப்பவே முடியாது. பரிதாபம் மனுஷனா நான் இருப்பேன். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சிலுவையிலே நடந்த அந்த பரிமாற்றத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சிலுவையிலே நடந்ததான அவ்வளவு பெரிய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தர்றதுக்காக மாத்திரம் இல்ல, ரட்சிப்பில் தொடர்ந்து நிலை நிற்கவும், ரட்சிப்பை பூரணமடையபடி காத்துக்கொள்ளவும், நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை, தேவ நோக்கத்தை நிறைவேறும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆகையினால இந்த நாளிலே நம்ம இதை புறக்கணிப்பது எந்த விதத்திலும் நியாயமே இல்லைங்க. நம்ம யாருமே இதை புறக்கணிக்கவே முடியாது. ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல.
ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. அது இலவசமாய் வந்ததனாலே அது நம்ம சாதாரணமானதாய் நாம் நினைச்சு கொள்ள கூடாது. அது விலையேற பெற்றது. ரட்சிப்பு விலையேற பெற்றது. எதை இழந்தாலும் நம்ம ரட்சிப்பை இழக்கவே கூடாது பிரியமானவர்களே. ஆகையினால் இந்த நாளில் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்த்து நம்ம சொல்லலாம், கர்த்தாவே, நான் என்னுடைய ரட்சிப்பை நான் எவ்விதத்திலும் இழந்து போக கூடாதப்பா. அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிப்பில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. சிலுவையிலே நடந்த இந்த பரிமாற்றம், இந்த எக்ஸ்சேஞ்ச் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கு நீர் இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த காரியமாக இருக்கிறது. என்னுடைய ஆவியிலே நான் இதை உணர்ந்து கொண்டேன். என்னுடைய ஆவிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையிலே நீர் ஆரம்பித்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில தொடரட்டும் ஆண்டவரே. ஒரு நாள் இந்த ரட்சிப்பை நான் சாதாரணமான ஒரு காரியமா நினைச்சு நான் உதாசீனப்படுத்தாதபடிக்கு நான் மிகுந்த கவனத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்போமா? எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். ஏசப்பா, ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க. என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ரட்சிப்பு ரொம்ப அவசியம் ஆண்டவரே. நான் எதை நான் இழந்தாலும் ரட்சிப்பை நான் இழக்கவே கூடாதப்பா. மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தி தன்னுடைய சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்னு சொன்னீங்களே. நான் ஒருவேளை இந்த மேடையில் நின்று பிரசங்கம் பண்றவனா இருந்தோம், நான் என்னுடைய ஆத்துமாவை இழந்து போயிட்டேன், என்னுடைய ரட்சிப்பை இழந்துட்டேன், அதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்பா. ஆகையினால் இப்பொழுது உணர்த்தப்பட்ட மக்களாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற மனிதர்களாக இப்பொழுதே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாகவும் அதை காத்துக்கொள்ள மிகவும் பிரயாசப்படவும் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சொல்லுவோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அமைதியா இருக்க வேண்டாம்ப்பா. ஏசப்பா, நான் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு கற்றுத்தாங்க அப்பா. உங்களுடைய ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாது. உங்க உயிரையே தந்து என்ன ரட்சித்தீங்க. உங்க உயிரையே தந்து என்ன ரட்சித்தீங்க. அது சாதாரணமானது அல்ல. அது நான் அதை மறந்தேன்னு சொல்லி சொன்னா நான் துரோகியான ஒரு மனுஷனா இருப்பேன். என்ன மாதிரி ஒரு துரோகி யாருமே இருக்க முடியாதே. ஆனா நான் அப்படி துரோகியா இருக்க விரும்பலப்பா. ஓ, நீங்க என்ன நேசிச்சனால தான் என்ன ரட்சித்தீங்க. நீங்க பில்லியாகி என்ன நேசிச்சதுனால தான் எனக்காக மறிச்சீங்க. ஆகையினால் இப்பொழுது அதை நான் நினைவு கூறுறேன்ப்பா. அதற்காக நான் அந்த ரட்சிப்புல நிலை நிற்க நான் பிரயாசப்படுறேன். நான் என்னென்ன பிரயாசங்கள் எடுக்கணுமோ அதை எனக்கு ஆவியானவர் சொல்லித்தாங்க. வசனங்களை நான் வாசிக்கும் போது அந்த வெளிப்பாடுகளினாலே ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இந்த சபையில ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்றவங்க ஒருத்தரும் ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கும் ரட்சிப்பை பூரணம் அடையும்படி பிரயாசப்படுகிற மனிதர்களாகவும் எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. இந்த செய்தியை கேட்கிறவங்க, இனி கேட்க போறவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் தெளிவான உம்முடைய வசனத்தை கொண்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. ஆகையினாலே நாங்க இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட என்னென்னலாம் வழிகளை நாங்க செய்யணுமோ, என்னென்னலாம் நீங்க செஞ்சதை நாங்க விசுவாசிக்கணுமோ, என்னென்ன காரியங்கள்ல நாங்க எங்க வாழ்க்கையில ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துங்க. உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. கடினங்களை வெளியேற்றுங்க. கடின தன்மைகள் வெளியேறட்டும். ரட்சிப்பை உணர முடியாதபடி இந்த மகா பெரிதான ரட்சிப்பை ஏனோதானோ என்று எண்ணக்கூடியதான எண்ணத்தை உண்டு பண்ணுகிற அந்த எண்ணங்களும் அந்த கடினங்களும் எங்க இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. எப்பொழுதும் அப்பா ரட்சிப்பை குறித்து உணர்வு உள்ளவங்களாகவும் இலகின மனசு உள்ளவங்களாகவும் ரட்சிப்பு நிறைவேற மிகவும் பிரயாசப்படுகிற மனிதர்களாகவும் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய சபையில ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல. ரட்சிப்பை இழப்பது உம்முடைய சித்தம் அல்ல. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் செயல்களிலும் நீர் கூட இருக்கிறீர். ஆனால் அதைவிட மேலாக எந்த காரியத்திலும் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ள
அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தருவீராக, பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை வழி நடத்துவதாக, வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகள் தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க.